விநாயகா, இது உனக்கு நல்லா இருக்கா? 3 பேருமா சேர்ந்து வந்துதானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை ஏன் பிரிச்ச? யார பார்த்து நான் கை காட்டுறீரு? கணபதிய கேட்டா நீ வேற. அப்படி திரும்பானா? இது நியாயமா உனக்கு? அடிச்சு கொண்டு விட்டு ஆடியாமலே பழி பண்றீங்க. யாரையும் அடிச்சு கொண்டா? என்னது? நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? நீங்க பண்ணுன கொலையை மறைக்க போய் போலீஸ் வந்து என்ன தேடுது. நான் பாடி தேடி விட்டுட்டு இங்க வந்துட்டேன். எங்கம்மா தங்க போற? வா வீட்டுல நான் தங்க போறேன். ஐயோ, நீ ஆத்துக்காரி திட்டுவாளே. வா வீட்டுல தங்குறையா? எனக்கு ஆத்துக்காரி இருக்காளே. சரி வேண்டாம், வேற வீடு எடுத்து போயிடுவோம். ஐயோ, எப்படியா மெயின்டைன் பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு கவலைப்படாத. என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஐயா. முடியாதுன்னு சொல்லுடியா. நேர போய் செட்டியார் கொண்டாட்டிய பார்த்து, உங்க வீட்டுக்கார் திருப்பதிக்கு போகிறேன், சிவராக பதவி போயிட்டாரு, அவரை அனுப்புனது இந்த ஐயரும் முதலியாரும் தான் அடிச்சு சொல்லிவிடுறேன். ஐயோ ஐயரே, சொன்னதை கேட்டியா? ஏன் காண அலறீரு? ஆளுக்கு 50-50 போட்டு எப்படியாவது நம்ம தலையெழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னால முடியாது ஐயா. முதல்ல தீர்த்த பாருங்க, நான் நடுத்தரவுல நிக்கிறேன். பாக்குறோம், சீக்கிரம் பாருங்க. பாக்குறோம். பாய் அறியும். என்ன செய்ய போறீங்க? என்ன இப்படி மாடு மாடி வர்றீங்க? அதெல்லாம் படாது. மணி 1 அடிச்சிடுது. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. எதுக்கு? பூங்கா அவனும் புது கொடுத்துன்னு போறாளே, என்ன பண்றது? பால் காய்ச்சிட வேண்டியதுதான். ஏங்க நான் கத்துறீரு? வீட்டு முதலாளிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? ஏன் உங்ககிட்ட இல்லையா? நான் மாச சம்பளக்காரன், நீர் ஹோட்டல் வச்சிருக்கீரு. அட இட்லி வடைன்னா 2 எடுத்து கொடுத்துருவேன். பணம் எல்லாம் பவுனாவில் இருக்கு. இது கை நிறைய வளையல் இருக்கு. உருகிறீங்க ஏங்கண்ணா, பொம்மை பொண்டாட்டியில வளையல் இல்லையா? கவரி. என்ன காணும் இந்த ராத்திரில இப்படி துப்புறீரே, நான் எப்படி போய் குளிப்பேன்? ஆமாமா, நீ குளிச்சு கிழிச்சு இப்போ இதை கழட்டினா முழிச்சுக்குவாளையா? சோப் போட்டு கட்டிட்டா முண்டம் தண்ணி ஜில்லுன்னு பட்டா முழிச்சு போறாது. அப்போ நான் நேக்கா கழட்டுட்டுமா? நீயா? அறிவு இருக்காங்கானு அடுத்த பொண்டாட்டி தொல்லாமா? அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்கோவா? அதே தெரியல. நீ ஒரு வார்த்தையாரு. இப்படி வந்து உட்காரு, பந்தவஸ்தா கழட்டுறேன் நான். தாண்டும் தொடாதீரும். ஆமா, இதை அடகு வச்சு அப்புறம் திருப்பி இல்லாமல? அப்படிதான் போல இருக்கு. என்ன அப்படிதான் போல இருக்கு? கழட்டு கடை. திருடனாமே, திருடனாமே. திருடனா? திருடனா? நீதான் திருடல, துணியை போட்டு மூடுன. வளையல காணுங்க. வளையல காணோமா? என்னையா இது? கதவு பூட்டி இருக்கு. ஆம்பளைங்க நாம அத்தனை பேர் இங்க படுத்திருக்கோம். நமக்கே தெரியாம பக்கத்து வீட்டுக்காரா வந்து திருட போறான். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எவனோ ஒருத்தண்டா திருடி இருக்கணும். பூங்காவன பால் காய்ச்ச பணம் கேட்டான்னு தானே என் பொண்டாட்டி கையில இருந்த வடையில கழட்டி உம்ம கையில கொடுத்த. அதை நீர் வச்சிருக்காம செட்டியார் மாமனார் கையில கொண்டு போய் ஏன் மாற்றீரு? நீர் வலையிலையும் கொடுத்துட்டு பொண்டாட்டியும் எழுப்பி விட்டுட்டீரு. நான் எங்கயா எழுப்புன? அவளா எந்திரிச்சிட்டாயா? அந்த லட்சணத்துல நீர் வளையற கைட்டி இருக்கீரு. எழுந்துட்டா. எழுந்த உடனே என்ன பார்த்துட்டான்னா எனக்கு மானம் போயிடுமோன்னு, அதனால செட்டியாரோட மாமனார் கையில மாட்டி விட்டேன். அவன் 2 கையும் வச்சு அந்த வளையல நமக்கெல்லாம் காட்டி கொடுப்பான்னு நான் என்னத்தை கண்டேன்? அவன் எப்படி ஆட்டினானோ, நீர் மாட்டினாலான அவன் ஆட்டினான். ஆக மொத்தத்துல நாம தண்ணிய தொட்டதுனால நம்ம குடியே கெட்டுச்சு. சின்ன செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு. இப்ப நம்ம மானம் போக போகுது. வீடு பார்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. பொழுது உடஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒருத்தர் எங்கானா? பாரட்டு இன்னைக்கு துப்புதுக்கும் துப்பி விடும் துப்பி. ஏமா, நீ
நீ இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க போகலையா? போறேன்னு சொல்றேன்ல. ஐயா கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. கோயில்ல விபூதி கொடுங்க குங்குமம் கொடுங்க கேப்பா, நீ சுண்ணாம்பு கொடுன்னு கேக்குறியம்மா. யாருமா நீ? ஜகஜனனி சுகபாணி சுகபாணி. என்னடா சும்மா இருக்கீடா? சௌக்கியமா என்ன காணுங்க? என்னமோ உங்க அக்கா ஆட்டா கட்டி வச்ச கோயில் மாதிரி உட்கார வச்சுட்டு போயிட்டீங்கடா. நான் யாருன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. இந்த அம்மா யாருன்னு முழு விளக்கத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில அரவிந்த ஆசிரமம் இருக்குதே, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குதே, அதுல கிணறு இருக்கு, அதுக்கு மேல ஒரு கிளி இருக்குது. அந்த கிளிக்கு இந்த அம்மா தான் வழக்கமா பழம் கொடுக்கறது. அந்த கிளி இப்ப செத்து போச்சு. எங்களுக்கு பழம் கொடுக்க வந்துட்டான். ஏமா என்ன இது? ஊரே இவாளை பார்த்து பயந்துட்டு இருக்கு, இவா என்னடான்னு ஒரு பொம்மநாட்டி பயந்துட்டு இருக்காளே. என்னமோ இருக்கு, கேட்டுருவோமா? எதுக்கு வம்பு? ஏதாச்சும் கேட்க போய் காசு வராத கோயில குறுக்களா போட்ட போறா. நான் என்ன பண்ணுறேன்? கடுக்கிட்டப்பா உடிச்சிட்டப்பா போட்டு காலமெல்லாம் சேர்த்து வச்சு என் செயினை காணமே. மீனாட்சியம்மா மீனாட்சியம்மா சீக்கிரம் வாமா. என்ன இருக்கு? என் ஏழு போட்டு செயினை காணமா. செயினை காணுமா? கழுத்துல இருக்கும்போது காணுமா? இல்லையே, என்ன தேய்ச்சி குளிக்கணுங்கிறதுக்காக கைட்டி வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பாக்குறேன் காணோம். என்னது இருக்கா? இருக்கு. இது என்னது? ஐயோ, இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். என்ன தேய்ச்சி? எப்படி இருக்கு? ஐயர் வீட்டு செயினை போட்ட உடனே மகாலட்சுமி மாதிரி நிறைச்சு இருக்கு. இந்த வருமா, என் சம்சாரம் இந்த சங்கிலி மேலேயே உயிரை வச்சுட்டு இருந்தா, அதை திருடி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். எப்படியாவது அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போறோம். ஆஹா, நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறது இல்ல. நான் நேரா போய் செட்டியார் சம்சாரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருத்தணி போகல, சிவரோக பதிலை போயிட்டாரு. அவரை அனுப்புறது முதலியாரும் ஐயர்னாலும் அவருக்கு சொல்லிடுறேன். அந்த அம்மா ஆத்துல இருந்தா தானே? என்ன பண்ணீங்க? வளையல் கேஸ்ல வெளியே அனுப்பிச்சுட்டுமே. பாதிக்கிறா செட்டியார் அனுப்பிச்சதும் இல்லாம அவர் சம்சாரத்தை அனுப்பிச்சிட்டீங்களா? இத சும்மா விட பாரு. நான் நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்பவே நாங்க ரெண்டு பேரும் மளிகை கடைக்கு போய் நிக்கிறோம். பூங்காவனம் யாரது பின்கட்டு வழியா வந்து என்னை இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்னல கேட்டியா? ஏயா கொஞ்சிற? ஐயோ கொஞ்சம் கூப்பிடலையா? பயத்துலதான் கூப்பிட்டேன் அந்த அம்மாவை. அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பிரியமா தான் கூப்பிடுங்களேன். நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? ஆமா, முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா 3 மூட்டு மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா, இந்த பை என்னது, அந்த பை அவருதுமா. உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சுக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு powder. இந்த பாரு அரிசி ரிக்ஷாவில் வருது. அடாடாடாடா, என்ன அன்பு என்ன பாசம்! கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டான். எங்க விதி அம்மா விதி. அதே ஏதோ சரி, வயிற்றுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ, எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுத்தானே இந்த சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்லனாலும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லலையா? நீங்க 2 பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாருன்னு சொல்லியா? நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12. பரவாயில்லையா? நான் என்ன கோழியாரவா கூப்பிடுறேன்? குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீ தான் தேடி பாத்துக்கணும். ஐயரே, என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா? என்ன நெத்திலி கருவாடுக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? நாங்க 2 பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்பவா வெயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்துங்க. அட்ட பாருங்கடா, 37,000 ஹார்லிக்ஸ் பாட்டில எப்ப 55 ரூபா 50 பைசா ஆச்சு? அதானே எல்லாமே கூடி போச்சு. 14,000 ரூபாய் வித்த வீவா 26 ரூபாய் போட்டுக்கா. என்னது விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிருச்சுல்ல. என்னங்க ஒரே நாட்கள் எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இது வந்து 2 வீட்டுக்கு வாங்குறோம்ல, அதை சொல்றாரு ஐயரே. என்ன விளையாடுறீங்களா? 2 வீட்டுக்கு தான் தனித்தனியா பில் இருக்கு. எப்படி? அம்மா, முதலியார் அம்மா கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டோம். தாங்க தாங்க தாங்கல என்ன தாங்க? பார்லிமெண்ட்ல
பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பார்லிமெண்ட் இன்னும் கூடலையே. நாங்க கூட்டிட்டோம். என்னங்கடா ராகாவே போயிருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ருக்கு, முதல்ல இது கணக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல, கணக்கும் சரியில்லை, கையெழுத்துல வேற நடுக்கம் தெரியுது. அதுக்குதான் இடது கையில எழுதாதீர்னு சொன்னேன். இடது கையில இல்ல இல்ல, மளிகை கடைக்காரனுக்கு வலது கையில நகை சுத்து பீக்கும், அதனால பிள்ளை இடது கையில போட்டா ஒரு ஆட்டம், அதுதான் தெரியுது. அதுல நகை சுத்துனா ரேட் எல்லாம் ஏறிடுமா? பூனை மடியில வச்சு சதனம் பாக்குறேன். பூனைய கட்டுவீரா யாரைய கட்டுவீரா? நேக்கு என்ன வேணா? நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க ரெண்டு பேரும் கடையில போய் கடைக்காரன் என்ன ஏது விசாரிச்சு இருங்க. என்ன பதி சொல்றது முக்கியமா இல்ல கடைக்காரன் சொல்றது முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு தாண்டுது. அடே என்ன வேணும்? கடைக்காரனா என்ன இது பணமா பாசமான்னு சினிமா பேரை சொல்ற மாதிரி இல்ல, சொல்ல. நீ வாணி நம்ம போறோம். என்ன மளிகை சாமான தாண்டிங்க பாவம். தாயே, அந்த குட்டி கோயில் பூங்காவனம் படுத்துற பாட்டுல நல்ல மனுஷன் நாயுடுவ உள்ள தள்ளிட்டோம். இன்னும் எத்தனை பேரை உள்ள தள்ள போறோமா? உள்ள தள்ள போற நாங்க என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? அரச மரத்துக்கு அடியில நீ இருந்த, ஊர்ல வசூல் பண்ணி உனக்கு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சமே, கற்பூரம் ஏத்தனமே, தேங்காய் உடைச்சமே, நைவேத்தியம் பண்ணமே. அம்மா தாயே, ஐயோ தாயே, வந்துச்சம்மா. என்னம்மா ஒண்ணும் இல்ல. ஏம்மா பூஜை கூட பண்ண விட மாட்டேன்றியே? என் தங்கச்சி வந்துட்டாளே. தங்கச்சியா? எதுக்கு? வீடு பெருசா இருக்கு வந்திருக்கா. ஏயா, வீடு பெருசா இருந்தா குடும்பமே வரணுமா? மளிகை சாமான்கள் எல்லாம் நிறைச்சு பாரியா. என்ன விஷயம்மா? அவளுக்கு ஒரு ரேடியோ வேணுமா? ரேடியோவா? எதுக்கு? பாட்டு கேட்கறது. பாட்டு கேட்கறதுக்கா? பாட்டு கேட்கறதுக்கு கச்சேரிக்கு போக சொல்லு. அவ வெளியே போலாமா? வெளியே போலாமாவா? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கா, அண்டர் கிரவுண்ட்லயா வந்தா? எதுல வந்தாலும் எனக்கு தெரியாது. ரேடியோ வேணும், பாட்டு கேட்கணும். நீங்க ரெண்டு பேரும் வாங்கி தரீங்களா இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லுவேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த பாரு, ஐயர் நல்லா பாடுவாரு, அதை கேட்க சொல்லு. முதலியாருக்கு மட்டும் என்ன கேடு? பாடுங்க. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடுகளை கேட்க. இதான் கோயிலங்காலியா? கும்மா குத்து குத்துறேன். என்னமோ திறந்த விட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம உட்கார்ந்து வேற ஆட்டுறேன். அரிசி வந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டாம மீன வச்சு அரைப்பாங்க. போய் குண்டால தண்ணி உண்டாப்பா. என்ன இருக்கு? உத்தரவு இல்லாம உள்ள நுழைஞ்சது போய் கட்டளை வேற போடுற. அதானே? யாரு நீ? யாரு? டெய்யா மீனாட்சியம்மா. நான் யாருங்கிறவே பாண்டிச்சேரி ஊரை கேளுங்க, குமாரவிலாஸ் நாட்டு கேளுங்க, 3 காசு கேளுங்க, சாக்கு பைய கேளுங்க, சமுத்திர அலைய கேளுங்க, இந்த புதுச்சேரி பூங்காவன யாருங்கிறத புட்டு 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 வைக்க. அப்பா, யாருன்னு கேட்டதுக்கு என்ன இந்த வெட்டு வெட்டுறாய்வ? லாட்ஜுங்கிற, கிளாஸுங்கிற, சம்பந்தம் இல்லாம பேசுற. இவ என்ன லூசா? யார பார்த்து லூசுங்கிற? சங்கரிய சொன்னா தாய வெளுத்து போக வெளுத்து. பார்க்கு என்னையா பார்க்கு கீர்க்குங்கிட்டு? இந்த பாரு, உன் பேரு பூங்காவனா? அத இங்கிலீஷ்ல சுருக்கி பார்க்குன்னு சொல்றேன். ஆளு கொஞ்சம் ஏமாந்தா போதுமே, செடியை நட்டு தண்ணியை ஊத்திடுவீங்களே, என்ன விஷயம்? அப்படி ஊத்திட்டாலும் காய் காய்ச்சி பூத்து குலுங்கிடத்தான் போகுது. ஆமா, நாங்களும் பூவை பறிச்சு தலையில வச்சுக்குவோம். என்னையா விஷயம்? பார்க்கு, நான் இந்த லாட்ஜுக்கு ரூம் பாயா வந்தேன், இன்னைக்கு முதலாளி ஆயிட்டேன். நீ இங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்க, எத்தனை நாளை கூட்டிட போற? வயசாகாது, அதுக்குள்ள யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் குடும்ப தலைவியாகி அங்க கூட்டேன். ஐயோ, நானும் நல்ல ஆம்பளையாத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கயா கிடைக்கிற ஆம்பளை? நடக்க முடியாது, நினைச்சு பார்த்து புண்ணியம் இல்ல, பேச்ச மாத்துவா. பைட்ட போய் நம்ம பழைய கஸ்டமர் திருநாட் போருக்கு வந்திருக்காரு, அங்க கிளீன் பண்ண. கிளீன் பண்ணிடுறேன். ரூம கிளீன் பண்ணு. கிளீன் பண்றேன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்க சார். மெட்ராஸ்ல குடி வந்த பிற்பாடு பாண்டிச்சேரியும் மறந்துட்டீங்க சார். முன்ன மாதிரி நம்ம லாட்ஜ் இல்ல,
ஓல்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ புதுசு புத்து பேட்டர்ன். அதாவது சும்மா ஓபன் பண்ணாத வைன் பாட்டில் மாதிரி இருக்கும். I see. வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் சார் அங்க இருந்தே பொம்பளைங்கள ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூட்டு வந்துட்டீங்களா? ஏன் சார் எங்க லாட்ஜில என்னைக்கு போலீஸ் ட்ரபிள் இருந்தது? வெரி ஷேம், வெரி ஷேம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். சொர்க்கமே இங்கதானே, அனுபவிக்கட்டும் அனுபவிக்கட்டும். ஆல் தி என்ஜாய், ஆல் தி என்ஜாய். ஆல் தி என்ஜாய்ங்கிறது ராங் இங்கிலீஷ். ப்ளீஸ் என்ஜாய்னு சொல்லலாமே. பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா? அவன் என்ன உன் மாணவனா? கம்மன்றியா? நீ ரூமுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கிறேன். நானும் ரூம்ல வந்து பேசிக்கிறேன். சாவியை கொடுங்க சார். சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரும் வாங்கிட்டு போனாங்களே. நஞ்சுண்ட செட்டியார். அச்சையா, நஞ்சு நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கான். அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பார்த்தோம். ரூம் நம்பர் என்ன? 9. யோ, என்ன விட்டுட்டு போறியா? வா. சார் உங்க சாவி பல இடத்துக்கு போகும். ஆமா சார். சொர்க்கம் வாசல்லே கதவை திறந்து கூப்பிடுறது. போகவா? நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு, பின்னாடியே வாங்க. போயிட்டு வர்றோம். நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம். கர்ம ஐயா, இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா? எப்படி இருக்கு? மார்கழி மாதம் பஜனை பண்ற மாதிரி ஆமா. நீளமா இருக்கு. அப்போ அந்த பஜனை இங்கே வச்சுக்கலாங்கிறீரா? பண்ணலாமே. பாத்து. Anybody kiss me? என்னது? Anybody kiss me? என்ன? எனிபடி கிஸ் மீ அப்படின்னா யாராவது என் முத்தம் கொடுங்களேன்னு அர்த்தம். அதான் தப்பாச்சே, நான் கொடுப்பனா? எனக்கு தெரியாதா? சொர்க்கம் அங்க. போவோமா? புகையை பார்த்து விடுமா? அம்மாடி நல்லா தம் அடிக்கிறமா. Oh, bloody. வாங்க. வாங்க, அங்க போய் உட்காருங்க. பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காடை எடுங்க. ஷபாடி. காலடியா? ஏசாமி, சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பஞ்சமா பாதகம் நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீரே. முதலியார், நரகத்துக்கு பக்கத்துல தான் சொர்க்கம். இப்ப இங்க இருக்கோம், அப்புறம் அங்க போறோம். அப்பதான் டேஸ்டே டிஃபரண்ட். சுவாமிகள் தத்துவங்களை சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார். ஏ சுவாமிகள், எந்த காலேஜில் படிச்சீர்? மன்மதா காலேஜ். ஓ, மன்மதா காலேஜா? ஏன் ஐயரே, பள்ளிக்கூடத்தை பத்தி உமக்கு தான் தெரியும். மன்மதா காலேஜ்ங்கிறது எங்க இருக்குது? ரதி காலேஜ் இருக்கும், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் மன்மதா காலேஜ். அது எனக்கு ஒரு அளவும் புரியல. அது கிடக்குது. ஆமா, செட்டியார் எங்க சாமி? பாத்ரூம் இருக்கேன். ஏன்னா வந்த உடனே இந்த ஆள் வைத்த கழுவுறானே. செட்டி கண்டபடி திம்பாயா? வைத்த கழுவுற, வாய கழுவுறேன்னு. அப்படியே பாத்ரூமை கழுவிட்டு வந்து தொலையா? கஷ்டம். ஆமா. என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது? முதலியார், உன்னோட இம்சை தாங்க முடியல. காண என்ன அது? வெட்டிவர் சர்பத்து காண. ரெண்டும் இல்ல, இது சோமபானம், சொர்க்கத்துல செய்யறது. சோமபானமா? ராமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி? மேனுஃபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும். சரியா ஏத்துக்கிறோம். இத என்ன செய்யறது? மேலோகத்துல இருக்கவாள்னா இத சாப்பிட்டு தான் ஒண்ணுக்கு போறாங்களா? அதுதான் நமக்கு மழையா வருதா? நீர் ஒரு இல்டேட் காண, அதாவது நன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா. லவ்வா? அது சரி, இத நாம சாப்பிட்டுட்டு யார லவ் பண்றது? இத ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அதை ஏற்பாடு பண்ணாம விடுவாரா? அவர் சாமியா இல்ல மாமாவா? அவர் 2 in 1. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் 1 in 2 ஆயிடுவீங்க. சோமபானமே, சோமபானமே. என்னயா அபசகுன மாதிரி குடிக்க போகும்போது குருவி சத்தம்? குருவி இல்ல சார், இது காலிங் பெல். யாரோ கூப்பிடுறாங்க பாத்து.
சோமபானம் சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. அயோக்கிய பகர் கண்ணு மொழிய தோண்டி போடுவேன். யாரடா போடா வாடான்ற இத குடிச்சுட்டா சோசியல்டா. சரி சரி ஒன்றும் செய்ய முடியாது சொல்லு. நான் ஒண்ணு கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவியா? என்னது? நீ ஒய்ஃபை தவிர வேற யாரையாவது தொட்டுக்கிறியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கண்ணா. நீ யார்கிட்ட சொல்லிடுவேன். சித்திம்மா நான் யாருக்கிட்ட சித்திக்கிட்ட மாட்ட சொல்லுவியா? அது இல்லடா, இப்ப அடிச்சு கிள்ளுவாங்கள. சத்தியமா சொல்ல மாட்டியா? ஐயர நம்ம கட்ட தொட்டி இருக்க அதுல ஆப்ப சுட்டு வித்தா அலமேல அப்பவே நினைச்ச மூணாவது பையன் முகஞ்சாடையா இருக்கிறானு. அந்த பையனை நான் தானே படிக்க வைக்கிறேன். பயம் வெக்கம் மரியாதை உங்களுக்கு. சொர்க்கத்தை பார்க்காம அவத்த கொண்டல அழி முடிய மாட்டேன். ஐயோ ஐயோ என்னது? பேச்சையும் காணும் மூச்சையும் காணும். மூச்சையும் காணும் பேச்சையும் காணுமா? என்ன பண்றது? செட்டியார பினிஷ் பண்ணிட்டேன். நாங்க செய்யலிங்க. வளராதே வளராதே. இதோ பாருங்க, நீக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் முதலியார். ஆனா பாவி நானா புடிச்சு தள்ள. அந்த பொண்ணு தானே துரத்திக்கிட்டு வந்தா. அந்த பொண்ணுதான். அப்ப சொன்னபடி கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேட்கிறோம். என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்றான்னு நான் கேக்குறேன் சாமி. ஏங்க முக்காடு போட்டு வந்திருக்கீங்க? திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சு வந்திருக்காரோ? அதான் வெக்கப்படுறா. நல்லா இருக்கு. பகவான் கருத்து மொட்டையெல்லாம் மறைக்க கூடாது. எடுங்க. ஐயோ மொட்டை அடிச்சுக்கலையா? அடிச்சுக்கலாம் தான் இருந்தான். அங்க அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு. எவங்கல்ல சிகையாளனாரன் செய்யறாளே அவன் எல்லாம் ஸ்ட்ரைக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன் 10 பைசா பிளேட வாங்கி முதல்ல நான் அடிச்சுக்கிட்டு அந்த மொக்க பிளேட்ல உமக்கு மொட்டை அடிச்சு விடுறேன்னு. உங்க ஆத்துக்காரர் தான் கேட்கல. பத்தியா தாள முன்ன பின்ன இந்த ஆளுக்கு பழக்கம் இருந்தா செய்யலாம். இந்த ஆளை நம்பி எப்படி தலையை கொடுக்கறது? கண்ட இடத்துல கீறி வச்சானே ரத்தமா வந்துருமே. அதுக்காகத்தான் வீட்டுல வந்து அடிச்சுக்கலாம்னு வந்துட்டேன். சரி பிரசாதமாவது கொண்டு வந்தீங்களா இல்லையா? தானே திருப்பதி பிரசாதம் கேட்பாங்கன்னு அப்பவே சொன்னேன்ல. கேட்டாங்க, இப்ப பிரிச்சுட்டாங்க. திருப்பதியில பிரசாதம் லட்டு, இது என்ன பூந்தி? சொன்னா கேட்டா ஐயரே இப்ப விளக்கம் சொல்லும். அப்பு திருப்பதியில இருந்து டவுன் திருப்பதி வரைக்கும் 32 பெட்ஸ் இருக்குது. இந்த பஸ் வளைஞ்சி வளைஞ்சி வர்றதுன்னா அப்ப லட்டு டு லட்டு ஃபைட். அதனால சோ பூந்தி ஆயிடுத்து. அப்படியா? இதோ வருது. இது எல்லாத்தையும் தின்னும். திருப்பதி பிரசாதம். இது தர்கா பூந்தி இல்லடா, திருப்பதி லட்டு. இது திருப்பதி லட்டே இல்ல, லாலா கிட்ட பூந்தி மாதிரி இருக்கு. அறிவு விட்டவன எப்படி தெரியும் உனக்கு? எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்பேன். தேடி திம்பா. அவரே அடிக்கிறீங்க, ஏன் கடை என்ன அடிக்குது? அதுல மீனாட்சி, திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம். லட்டு குடிக்க முடியல, காற்றாயிட்டு விட்டாங்க. அதுல நம்ம லாலா கடை மாட்டிக்கிச்சு. நாங்களும் மாட்டினோம். ருக்குமணி, இவங்க பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா?
ஒரே குழப்பமா என்ன ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரே குழப்பம் தான். வந்துட்டீங்களா? நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க. எங்க வீட்டு செட்டியாரங்க. அதானே செட்டியாரங்க. நீங்க 3 பேர் ஒண்ணா தானே போனீங்க? வாமா, நாங்க 3 பேரும் ஒண்ணா தான் போனோம். என்ன நான் பேசுறீங்க? 4 பேர் போல நீ வேற சொல்லி எதாவது காட்டி கொடுக்குது. கண்டக்டரையும் சேர்த்து சொல்றான் தானே. கண்டக்டர் சேர்த்தா என்ன வித்தியாரம்மா, திருப்பதியில அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக், எவங்க எல்லாம் சிகை அலங்காரம் செய்யப்பட்டவா? ஆமா, ஆகையினால நாங்க மொட்டை அடிக்காம திருப்பி வந்துட்டோம். உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தான் வருவேன். டவுன் திருப்பதிலேயே தங்கிட்டா. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படியா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு இருக்கீங்களே மொட்டை எடுத்துருந்தா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி என்னமோ ஒரேடியா பீட்டிக்கிட்டு போகுது. உங்க பிராமணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இப்படி ஆசையாட்டம் நிக்கிறாரு. கொத்து கொத்து குத்துறது நீரியா நான் பாத்தீரு. செட்டியார் பொண்டாட்டிக்கு என்னையா பண்றது? அனதர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? ஓய், என்ன மாமாவாக பாக்குறீரா? இது என்ன வாயில வைக்கிறீர்கள்? என்னையா? சங்கிலி கருப்பனின் வரலாறு. பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. பாண்டிச்சேரி ஏங்க எனக்கு தெரியுது. அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டுற போறா? ஆத்துலயும் இல்ல, குளத்திலையும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனையை கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலான்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை. பேசி தீர்க்கறதுக்கு போங்கண்ணா. சங்கிலி கருப்பனின் நகமும் சதையுமா இருந்த அந்த செட்டியார் போயிட்டா. செட்டியார் போயிட்டானா? போக வச்சேங்கண்ணா. நீர் தானே சொன்னீரு ஆத்திலையும் குளத்திலையும் யாரும் இல்லைன்னு. பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்டேன். நீர் ஐயரும் இல்ல, நீ அறிவும் இல்லையா? என்ன சொன்னீரு? நீர் ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்களும் அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீரு? செட்டியாரோட சம்சாரம் என்ன சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? ஆமையா, அந்த செட்டியாரை எப்படியா கொன்ன? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயசை பார்க்க மாட்டேங்கண்ணா. ஒரே நீர் கொன்னுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க. நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ. அது போட்டும். அந்த பெட்டு பையங்க, அந்த பொறிக்கு பைய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. நான் என்ன பிரியத்திலையா கேக்குறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ. ஓஹோ, நாம 2 பேரும் கொலை செஞ்சதை அவன் பார்த்திருக்கான். எங்க காட்டி கொடுத்துட போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாங்க மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணு இல்லைங்க. தகர முதல் எழுத்தெல்லாம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல, காரைக்கால் அம்மையார் எழுதினாங்க நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் படுக்கல. உமக்கு அறிவே இல்ல. ஆவடிக்கு பக்கத்துல அங்க எழுதுந்தாது. நஞ்சுண்ட சென்னையார் தெரியுமா உங்களுக்கு? நஞ்சா எப்ப உண்டாரு அது? நஞ்சுண்ட செட்டியாரு உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார். இப்ப இல்லைங்க. எங்க? உங்களுக்கு தெரியாதா? ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்டினா விட 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 விடன்னு வந்துடுது. என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஆமா, மூச்சை நின்று போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா,
அவரோட பாத்திர கடையில வேலை பார்க்கிறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. ஏங்க அது எப்படி முடியும்? நம்மளோட பாண்டிச்சேரியில இல்லையா பரதேசி ஒன்னோட எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல சார். பாவம் இவரோட சம்சாரம் தான். சொல்லையா? ஆமாங்க செட்டியார் எந்த செய்த காலமோ அந்த சேர் வந்து என் பொண்டாட்டியும் காணாங்க. என்ன பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்துட்டு வருமா? அந்த நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாராம். முதலாளி தானே சரி பாதுல விட்டுட்டுங்க. ஆனா இந்த மாதிரி தப்பு செய்வாரு நான் நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டிங்க. உசரத்துக்கு ஒரு பொண்டாட்டி போதாதா? உனக்கு அறிவு இருக்காங்கடா. இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியார பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டியோட கொடுக்க முடியுமா? உமக்கு விவசாயே இல்லைங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா ஐயோ யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்கு. பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனை தான்யா. அப்பா நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாற்ற முடியல, அவரோட மானத்தையும் காப்பாற்ற முடியலையே. ஏங்க யார் அது? அது சாம் பொண்டாட்டிங்கண்ணா. கூப்பிடையா? ஆமா, ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து போறாரு? அவருக்கு உத்தியோகம் வேணுமா? அவர் தான் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்காரு. அப்புறம் என்ன? பெரிய உத்தியோகம். அதாவது கவர்னர், ஜனாதிபதி இந்த மாதிரி உத்தியோகம் வேணுமா? விளையாடுறீங்களா? அந்த உத்தியோகத்துக்கு நீங்க என்ன சிபாரிசு? நாங்கெல்லாம் பெரிய மனுஷன் இல்லையா? வேற இடத்துல சொன்னா பலிக்குமே. அப்படியா? ஆமா. செட்டியாரோட பொண்டாட்டி உங்களோட வந்தாலே எங்க அந்த அம்மா? அவளை நீங்க என்ன பண்ணு? நான் என்ன பண்ணா? அந்த மாதிரி அந்த பால்காரனோட. ஐயோ பாவம் செட்டியார். எப்படி என்ன விளையாடுறீங்களா? கத்துறீங்க எப்படி? அது பால்காரனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பா என்ன என்ன அவங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாரு என்ன எதுவும் விசாரிச்சுட்டு இருக்கு பாவம். ஆமா, அவன் எப்ப வருவாரு? வருவாரு. பைக் எரியுது. பசி கரிகாலாம் வாங்கி வந்துட்டு சமைச்சு போடுங்க. இப்பதானே 10 இட்லி சாப்பிட்டீங்க. அது 2 தடவை வெளிக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன? அதெல்லாம் அசிங்கமா சொல்றீங்க. எங்க ஒண்ணுங்க. அப்பா ஐயோ அப்பா என்னங்க எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலையை தொங்க போடுறீங்க? ஏன்? சிம்பாலிக். சிம்பாலிக்கா? ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு. ஆமா, அவனோட வைஃப் வச்சலா வெடவெடன்னு இருப்பாளே, இந்த ஒல்லியா இருப்பாளே, அவளதானே சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். ஐயோ, இப்படி பண்ணி விட்டாரு. ஐயோ, சிங்கப்பூர்ல இருந்து எங்க அப்பா வரேன்னு வேற லெட்டர் போட்டிருக்காரு. நான் என்ன பண்ண ஒண்ணுமே புரியலையே. கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிடுவோம். பேசாம இருங்க, நானே வயிற்றுல இருக்கேன். வரட்ட ஒரு 2ல ஒண்ணு பேசிக்கிறேன். அறிவு கட்ட முதலியார்வாள் நைட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பிரெட்டை சாப்பிட்டுட்டு எச்சில என் மேல தூக்கி எறியறதா? என் மூலகட்ட முண்டா. இது யார் இருந்தா? என்ன அங்க ஒரு ரொட்டி? ஏயா நீயும் உங்க பொண்டாட்டியும் சாப்பிட்டுல எங்களுக்கு தெரியாம படுத்த பிற்பாடு ரொட்டி வேற சாப்பிடுறீங்களா? ரொட்டி சாப்பிடறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? என்ன எங்களுக்கு என்ன உடம்பா சரியில்லை? நன்னா இவ்வளவு மோருஞ்சாதத்தை மிளகா வச்சுட்டு சாப்பிட்டோம் தெரியுமாங்க. அப்புறம் இதை எரிஞ்சவையவன், இது எரிஞ்சவையவன். மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு. தெரியலையே யார் எரிஞ்சது? செட்டியாரா? இல்ல, செட்டியாருடைய ஆவி. எப்படி இங்க வந்த? ரிக்ஷாவிலதான். பாண்டிச்சேரியில இருந்தா? ஆமா ஆமா. இது யார் ஓட்டிட்டு வந்தா? அட அறிவு கட்ட முண்டங்களா, ஆவிக்கு கால நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா? டேய் வாடாங்க. ஒன்னா குடியிருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா பஜனை பண்ணோம். இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை. உமக்கு அறிவு இல்லை. செட்டியாரா பேசுறாரு? ஆவி இல்ல பேசுது. ஆதி மரியாதை கொடுக்காதா? கிடையாது ஆவிக்கு. சரி பேசுடா. டேய் 3 பேர் ஒன்னாத்தானே இருந்தோம், ஒன்னாத்தானே போனோம். என்ன மட்டும் கொன்னுட்டு நீங்க 2 பேரும் ஏன்டா இங்க வந்தீங்க?
என்ன அனுபவிக்க போறீங்க நீங்க? சைக்கிள் ரிக்ஷாவை இந்த வீட்டுக்குள்ளே நிறுத்திட்டு நீ இங்கே எடுப்பியா? ஒரு ரூமுக்குள்ளேயே வரும். செட்டியார் அப்படி எல்லாம் சொல்லப்படாது. உங்க காலில் விடுறேன். அறிவட்ட ஐயரே, ஆவிக்கு ஏதுங்கான காலு. அப்ப வீல்ல விடுறேன். விழுந்தாலும் விட மாட்டேன். ஐயா, என்ன காணம் நீ என் பொண்டாட்டி தாரதாரையா கண்ணீர் விட்டுருக்கா. நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடச்சாதான் என்னய்யா? செட்டியார் உம்ம சம்சாரத்தை நாங்க தொடலாமா? கருப்பு போயிடாதா? அப்படி ஒண்ணு இருக்குதா? சரி, அதை விடு. இந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து செட்டியார கையாடல் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்க வந்தாரு. அப்பவாவது சொல்லக்கூடாதா இந்த செட்டியார் புடம்போட்ட தங்கம்னு? சொல்லலாம். ஆனா நாங்க பித்தளை ஆயிடுவோமே. இருங்க, உங்க 2 பேரும் சகல டப்பா வாக்கி நான் தட்டுன்னு தட்டுறேன். யோ, இந்த செட்டியார் உத்தமமானவன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த அவுத்த கூந்தல நான் அள்ளி முடிய மாட்டேன். நான் ஒரு ஆம்பளை பாஞ்சாலி விட்டா பெரியது ஆயிடும். ஐயரே, என்ன செய்யறது? எதுக்கும் கவலைப்படாது. முடி இருந்தாலும் இந்த பொம்பெல்லாம் சுத்தமா முட்டை அடிச்சுட்டா செட்டிய புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி புடி அடி ஐயோ, புடி என் தலை, அடி தலை. புடி அடி புடி அடி புடி அடி விடுங்க. விட மாட்டேன். மொட்டை அடிச்சா விட மாட்டேன். ஐயோ, என்னையா மொட்டை அடிக்கிறீங்க? யாரு நீ? ஐயோ, ஓ முடியா? செட்டியார் முடி இல்லையா? செட்டியாரையா நீங்க மொட்டை அடிக்கணும்? ஏன் இப்படி பேயாட்ட என் பின்னால பிடிச்சு உழுக்குற? ருக்கு செட்டியார் வந்தாரா? செட்டியாரா? அவர்தான் காணாம போயிட்டாரே. ரொட்டி கொடுத்தாரு எங்க? செட்டியார் இப்ப ரிக்ஷாவில வந்து என் மேல ஏத்தினாரே. செட்டியார் ரிக்ஷாவில வீட்டுக்குள்ளே வந்தாரா? ஆமா. விளையாடுறீங்களா? ஏதாவது கனவு கொண்டீங்களா? ஐயர, இந்த செட்டி கனவுல வந்தானா? என் கனவுல தான் வந்தார். உம்ம கனவுலயும் வந்துட்டாரா? அவன் என்ன வந்து மிரட்டுறா ஒரே ஐடியா? செட்டியார் ஏன் உங்களை வந்து மிரட்டனா? அவர்தான் காணாம போயிட்டாரே. ஆமா, காணாம போயிட்டாரு. ஐயா, என்னையா சொல்ற? அந்த செட்டியார் கொடுத்த ரொட்டியை கொடு, பசிக்குது தின்னணும். ஏன்னா இந்த ராத்திரில கேக்குறீங்க, நான் பேக்கரியா வச்சிருக்கிறேன் ரொட்டியை கொடுக்கறதுக்கு. அது கனவு ரொட்டி போடுறேன். ஏதோ தின்னலான்னு பார்த்தேன். சரியில்லை. மீனாட்சிமா, இவ திருப்பதி போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டுருக்கு. ஓ ஐயர, என்ன திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தானே திருப்பம். செட்டியார் திருப்பதிக்கு வரலையே, அதை பத்தி அதுல என்ன இப்ப உங்களுக்கு 2 பேரும் கவலை? பாத்தியாடா, காணாம போன உங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கனவுல எல்லாம் வராரு. பொண்டாட்டின்னா என் கனவுல வர மாட்டேங்கிறார். ஏமா, கடையில இருந்து வரலனா ஏன் வரலன்னு கேட்கலாம். கனவுல வரலனா எப்படிமா கேட்க முடியும்? பேசாம படு. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஏழு மலையானுக்கு கோவிந்தம் ஏழு மலையானுக்கு கோவிந்தம் ஏறி கொண்டவாருக்கு கோவிந்தம் ஏறி கொண்டவாருக்கு கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம். சுவாமி, உங்க தெய்வ தொண்டுக்கு என்னுடைய சிறு காணிக்க. என்ன பாலா? ஆமா சாமி. பாலை பார்த்தது இல்லையா? அதெல்லாம் எட்டி பாக்குறீரு. அசிங்கம் முடிச்ச ஆளி அலையாதீரும். இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறது இல்லம்மா. பெருமாளுக்கே சேர்த்துருங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. இந்த வயசான காலத்துல அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை புனஸ்காரத்தோட அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யறத பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளையே பார்த்த மாதிரி. ஆமாங்க, இந்த மார்கழி மாச குளிர்ல சின்ன பசங்க எல்லாம் நல்ல போர்வை இழுத்து போட்டுக்கிட்டு 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. எங்க வயசுல அவளும் தெருவுக்கு வந்துருவான். எங்க அம்மா அப்பா உங்க 2 பேருக்கு தினம் பால் கொட்டிட்டே இருந்தா சாட்சாத் அந்த பெருமாள் வரமாட்டான். பால்கார பெருமாள் தான் வருவான். எதுக்கு? சிறுரைக்கு தான். புள்ளாண்டா பேர் என்ன? திருஞான சம்பந்தன். அடடடட. திருஞான சம்பந்தனா? இன்னையில இருந்து எங்க கிட்ட அனுப்பிச்சு வைங்க. ஞான பாலை ஊட்டுறோம். உமக்கு ஞானமே கிடையாது. ஞானப்பால் தர்றேன்னு எந்த தைரியத்துல சொன்னீர்? ஓய், நீர் ஐயரா பிறந்து அறிவில்லாதவ நீர் ஒருத்தந்தாயா? ஏயா, நாம என்ன உமா மகேஸ்வரி கொடுத்த பாலையா கொடுக்க முடியும்? அரசாங்கம் கொடுத்த ஆவின் பாலை தான் கொடுக்க முடியும். நாம கொடுப்போம். தேர்னா இல்லைன்னா போறான். அப்படிங்கிறது வாரம். ஓம் நமச்சிவாய நமஹ.
யோகா வந்திருக்குங்க நமக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? அதாவது மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு. மோட்சம் உண்டா? எப்படி? நம்ம ஊர் கோயிலுக்கு நம்ம 3 பேரையும் அறங்காவலரா அரசாங்கம் நியமிச்சிருக்கு. அறங்காவலரா? ஆமா, எனக்கு பாத்திரம் இருக்கு, உனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, இவருக்கு ஹோட்டல் இருக்குது, நமக்கு எதுக்கு என்ன காவல் காட்டுற உத்தியோகம்? அதானே 2 வாட்ச்மேனை போட்டா பாவம் ஏக பாடம் பொழைச்சுக்கிட்டு போறானுங்க. யாயா? அறங்காவலர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்கண்ணா? என்ன? தர்மகர்த்தா. ஓ, இப்ப பேரை மாத்திட்டாங்களா? எப்ப எதை மாத்தாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சொல்றதே இல்லைங்க. நம்ம தான் மாறாம இருக்கிறோம். மேல போவோம். முதலியார்வாள், இனிமே கோவில்ல மாலை மரியாதை அவ்வளவும் நமக்கு தான். கியூல நின்னு தரிசனம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. உள்ள போயிடலாம். அப்ப கோயில் விஷயத்துல இருந்து கும்பாபிஷேகம் வரைக்கும் நம்ம இருந்துதான் நடத்தணும். தேர் திருவிழா வந்துருத்துன்னு வைங்க, நாம 3 பேரும் போய் கை வைக்கலாம், தேர் நகராது. அது இந்த விஷயம் நகரணும்னா நம்ம பொண்டாட்டிகளை முதல்ல நகர்த்தணும். அப்ப நான் போய் தனியா நடத்துறேன். நான் தனியா செய்யறேன். சரி, ஆர்டர் வீட்டுல காட்டணுமே. எதை காட்டணும்? இத அவ ஆத்துக்காரி கிட்ட ஆர்டர் எங்கன்னு கேட்டா ஐயர் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கடா. ருக்குமணி, இப்பதான் மீனாட்சி, என்ன மோட்சத்துக்கு ரிசர்வேஷன் கிடைச்சாச்சு. ரயில் பஸ்ஸுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, இப்ப மோட்சத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அரசாங்க கவர்ல வந்தாச்சு. எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இத பாருங்க, ட்ரஸ்டி ஆகிற தகுதி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏண்டி, இது வரைக்கும் ஒழுக்கம் தவறி நடந்திருக்கணும், உண்மையை தவிர ஏதாவது பேசி இருக்கணும், நன்மை செய்யாம இருந்திருக்கணும். எனக்கு ஏன் தகுதி இல்லைன்ற? இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க நல்ல குணமெல்லாம் உங்களை விட்டு போயிடும். எப்படி போயிடுன்ற? ஏன் போகாதுங்கிறீங்க? ஐயா சாமி, நான் புள்ள குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற கான்ட்ராக்டர் என்கிட்ட கொடுங்க, நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குறவரு. உடனே கான்ட்ராக்டர் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. உடனே ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டருக்கு எரிச்சல் வரும். கள்ள கணக்கும்பா, கையாடலும்பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுன தொந்தி, ஊதாரித்தனத்துல கொழுத்த தொந்தி அப்படின்னு செவுரு பூரா சுண்ணாம்பால எழுதுவான். எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா? நீங்க பாவப்பட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்பு அடிக்க கான்ட்ராக்டுக்காரன், அவனே கொடுத்துருவான். அடியாத்தே, இவ்வளவு இருக்கா? ஏன் தொந்திய செவர் பூரா எழுதுவானா? ஏன் எழுத மாட்டான்? நல்லா எழுதுவான். அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க. இந்த அரங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ? பகவான் பேரை சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்டுவா, நீங்க முடியாது. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? நான் கடையில வாங்கின புடவைய கட்டிட்டு போனா ஐயர் அம்பா சேலையை எடுத்து ஆசைக்காரிக்கு கொடுத்துட்டாரு உங்க பேர்ல ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுவா. கெட்ட வாசல கண்ணா பின்னாடி பேசுவா. இங்க பாருங்க, நிர்வாகம் பண்றதுக்கு கீர்த்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு கொஞ்சம் நேர்த்தியும் வேணும். அது இங்க இல்லங்கிற. அதேதான். அடே ருக்கு, என்ன நெஞ்ச தொட்டு சொல்லுடே. நோக்கு சௌரியம் என்ன நான் தொடறேன். என்ன அந்த ஆளு சந்தோஷப்பட்டு சமாதானம் வாங்குவான பார்த்தா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்தான். அடியே அடியே, காசு பணம் செலவு பண்ணாமலே பதவி எங்களை தேடி வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பக்தி இருக்குது, புத்தி இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் அந்த அரங்காவலர் பதவி எங்களை தேடி வந்திருக்குது. நீ ஒரு நாளைக்கு உத்தரவு கொடுத்தேன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு வரண்டி. முடியாது. அப்ப 3 மணி நேரமாக உத்தரவு கொடுத்து அந்த போர்டுல என் பேர் எழுதட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரணமாவே நம்ம பாத்திர கடையை பாத்துக்க முடியல உங்களுக்கு. அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கா, அதையா போய் பாத்துக்க போறீங்க? பூனையை கண்டாவே பயப்படுற ஆளு நீங்க. ஆனை மேல ஏறி அம்பாரி பண்ண முடியுமா? ஏண்டி, நான் ஆனை மேல ஏறத நீ பாக்கலையா? குருவாயூர்ல காமிச்சல. ஐயோ, பாருங்க, வீணா வம்பு தும்பு வந்து சேரும். ஒழுங்கா போய் பாத்திர கடையை பாருங்க, போங்க. என்னடி பெரிய பாத்திரம்? கோட்டையில ஆட்சியே மாறுது, கோகுலங்காரணி கொள்கை அப்படியே இருக்குங்க. ஓய், நீர் 1000 சொல்லுங்க. நம்ம வீட்டுக்காரிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அவெல்லாம் சேர்ந்து உன்ன வேண்டாங்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே மாறிடுகிற. பாத்திரம் தான். நம்ம என்ன பதவிக்காகவா வாழ்றோம்? பக்திக்காக வாழ்றோம். மோட்சம் தாங்க முக்கியம். வாட் அபௌட் திஸ் ஆர்டர்? இது என்ன தின்னவா முடியும்? திருப்பி போஸ்டர்ல போடும். ஸ்டாம்பு எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போறதா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதா தேவையில்லாம நான் பிரிச்சுட்டேன். 35 பைசா ஸ்டாம்பு என் தலையில வந்து விழுந்தது. லோகம் ரொம்ப கெட்டெடுத்து. என்ன பையன் வெத்தலை பார்க்க போறானே, அதை சொல்றீங்களா? அது இல்லங்க, பைத்தியக்காரனை சுத்தியாவது ஒரு 10 பேர் இருப்பா. பரமேஸ்வர சாஸ்திரிகள் உபன்யாசத்தை என்னமா ஓஹோர் பண்ணார். ஒரு பய கேட்டானா only 3% கேட்டது. அதுவும் யார்? நம்ம 3 பேர்.
என்ன பிள்ளை பத்தி இருக்கு? ஆம்பளை புள்ள. ஆமா பேசியா வாங்குனியா? என்ன சந்தேகத்தை கிளப்புறீங்க? உன் பொண்டாட்டிய போய் கேளியா? இந்த போடா இருந்தா எல்லாம் உடம்பெல்லாம் பட்டது. போய் வர வர பக்தி தேஞ்சுக்கிட்டே வருதும் காணா. அத பாலிஷ் பண்ணிடுவோம். இது என்ன கலாய் பூசுறது நினைச்சுக்கிட்டியா? கலாச்சாரம் காண பாத்திர புத்தி. ஆமா, தெருவுக்கு ஒரு சினிமா கொட்டாயன் வந்ததுக்கு அப்புறம் தெய்வ பக்தி எங்க இருந்து வரும்? அம்மா, சினிமா தியேட்டர் பெருகிறதுனால கெடுதல்னு சொல்லாதீங்க. அதுலயும் சில நன்மைகள் இருக்கு. என்னடி அம்மா நன்மை? ஜனங்க தியேட்டர்ல இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல போக்குவரத்து நெரிசல் குறையுது, புகை பிடிக்கிற பழக்கம் குறையுது, திருடு விபத்து இதெல்லாம் குறையுது, ஆண்களால பெண்களுக்கு ஏற்படுற விபரீதமும் குறையுது. அடைச்சு வைக்கிற இந்த அரங்குகள் மட்டும் இல்லாம போனா நாட்டுல பல அலங்கோலமே நடக்கும். இந்த காலத்து பொண்ணு இல்லையாவா அப்படித்தான் பேசுவா. தியேட்டர்ல ஜனங்களை சேர்த்து வைக்கிறதும் அணையில தண்ணிய தேக்கி வைக்கிறதும் நன்மைக்குதாம்மா. ஆயிரம் சொல்லுங்க, கஸ்தூரி கஸ்தூரி தான். உம்மா பொண்ணு இருக்குது, அது வெறும் பிளாஸ்டிரியா. வாயே திறக்க மாட்டா. சாது என்ன பண்றது? அவளோட சமைச்ச பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை ஆயிடுச்சு. அவளுக்கு என்னைக்கு வரேன்னு பார்க்க போறேன்? வயசு ஆயிட்டே இருக்கு. சீக்கிரமா அவ கல்யாணத்தை பத்தி பார்க்க வேண்டாமா? ஏன்டி இப்படி அலட்டிக்கிற? எல்லாத்தையும் அந்த பகவான் பார்த்துப்பா. இப்படித்தான் சாம்பையன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அவர் பொண்ண ஒரு பால்காரன் பார்த்துட்டான். கறந்திருப்பானே சாம்போட காச அவனை கறந்தா உனக்கு அசதி. இது என்ன வேதனை? ஊரை பத்தியே பேசிக்கிட்டுங்க. நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஏன் வர்ற பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறத பத்தி விவரமா பேசிருக்கோமே. அது இல்லைங்க, மாடி வீடு காலியா இருக்குல்ல, அங்கேயும் அடிச்சிருவான். சும்மா இருங்க. மாடி வீடு எவ்வளவு நாள் காலியாவே இருக்கிறது? இருந்தா என்ன? ஊட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கும். திறந்து விடு, அலையட்டு. இந்த குசும்பு பேசணும்னு குறைச்சல் இல்ல. கழுதைங்க பாவம், இந்த வீட்டுக்காரர் வேற நடையா நடக்கிறாரு. நீங்க என்னன்னா வர குடுத்தனக்காரங்களுக்கு எல்லாம் தேவாரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமான்னு வேற கேக்குறீங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ஒரு வாசகமும் தெரியாத எவனோ ஒருத்தன் வரப்போறான். நாங்க விட்டுடுவோமா? வர்றவன் கண்டல் அலங்காரத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும். சிவ புராணத்தை சீரா சொல்லணும். குறிப்பா பட்டினத்தார் போல இருக்கணும். மத்தவன் கெட்டு போன வந்தாக்கா நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி சரி, மணி 8ஆவது, தோத்திரம் சொல்லிட்டு தூங்குவோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் அருவாய் வருவாய் குகனே. என்னங்க அதுக்குள்ள எல்லாரும் போய் படுத்துட்டாங்களா? அம்மா, என்னம்மா என்னம்மா முட்டாள்தனமா பண்ணிட்டீங்க? என்னடி? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கூடாது? நீங்க குடுத்தன வச்சவன் எந்த கோலத்துல இருக்கான்னு போய் பாருங்க. கோலமா? என்ன கோலம்? அலங்கோலம். அலங்கோலமா? அப்படி ஒரு கோலமா? நான் பார்க்கவே இல்லையே. இப்ப பார்க்கலாம் வா. என்னம்மா திகச்சு போய் வர்றீங்க? உங்க பட்டினத்தாரு எப்படி? கரும்பும் கையுமா இருப்பான்னு நினைச்சேன். இப்படி புட்டியும் குட்டியுமா இருப்பான்னு நினைக்கவே இல்லையே. அதானே சினிமா பாக்குறதே சீரழிவுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நேராவே பார்க்க முடியாயிடுதே. லட்சுமணன் கீழ்ச்ச கோட்டையாவது சீரை தாண்டா, நாம கீழ்ச்ச கோட்டை நம்ம வீட்டுக்காரங்க தாண்டதே இல்லையே. பெண் புத்தி பின் புத்திங்கிறத நிரூபிச்சிட்டீங்களேம்மா. ஆச்சாரம் கோச்சாரத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த குடும்பத்துல அசிங்கமான ஒருத்தனை குடி வச்சிட்டீங்களே. ஐயோ, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் காலம் பூரா இதே காரணம் காட்டி நம்ம வீட்டு ஆம்பளைக்கு நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்களே. கஸ்தூரி, அவனை வீட்டை விட்டு காலி பண்ற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியில சொல்லாதடியம்மா. ஆமாமா, சொல்லாத. கஸ்தூரி சொல்ல மாட்டா, என் பொண்ணாச்சே. நல்லவ. சொல்லுவியா? சொல்ல மாட்டேல்ல. குடும்பமா? ஆமாங்க. நெத்தியில புட்டு வச்சிருக்க பாத்தியா? நான் என்ன முதுகுலையா வச்சிருக்கான்? பெரியடா அவசரமா போகுது. அதுவா கோலம் போட போறா. கோலம் போடவா? கிண்ணத்தை காலம். அதான் தோல்ல மாட்டிருக்காள பையன், அதுல இருக்கும். கிண்ணத்தை தோல்ல செஞ்சிருக்காளா? ஆமாய்யா, கிண்ணத்தோல். கிண்ணத்தோலா? ஒன்ன கோலம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னய்யா? இது கிண்ணம். ஓம் சக்தி.
துண்டு பிச்சுக்கிட்டு மொட்டை மாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ் என்ன தேஜஸ் மயக்க நிலையிலே வர்றார். ஏப்பா நீ குடி இருக்கிறதுக்கு எங்க வீடு தான் கட்டுதா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புள்ள நம்ம வீட்டுல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. அவன் நெஞ்சு அதுக்கு உனக்கு என்னப்பா? என் இதயம் வலிக்குதை. என்ன தாயன்பு என்ன தாயன்பு. அதான் இங்க ரத்னா அங்க வலிக்கிறாமே. உங்க பேரு? கண்ணன். பொருத்தமான பேரு. எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். அம்மா உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றோம். இப்ப பொழுது விடியறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்த மிஸ்டர், மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாக போதே. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற கொழுப்ப? ஏய், உன்னை மாடியில குடி வச்சதே தப்பு. கூடத்துக்கு வந்ததும் இல்லாம மூஞ்சல உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கிய. ஏண்டி? அதானே. ஏண்டாப்பா, உன்னை பகவானோட பக்தனா நினைச்சோம். இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கியடா பாதி. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. சிரிக்கிறா? இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்ன வெளியே போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேற பாடுறா. கிண்டலா? ஏய், பாத்துக்கிட்டே இரு. உன்னை எப்படி நாங்க காலி பண்ணிடுவோம். அப்படி காலி பண்ணிட்டா உங்களை நான் செல்லா காசாக்கிடுவேன். என்ன இந்த மாடியில குடி வைக்கிறதுக்கு இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு 50 ரூபாய் கமிஷன் கேட்குங்க அப்படின்னு வேலைய சொல்ல. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு இப்படின்னு உள்ள சொல்ல. நம்ம பள்ளிக்கூட வாத்தியாருக்கும் இந்த பாக்கக்கிற அம்மாவுக்கும் ஒரு அப்படின்னு பகிரங்கமா அப்பா, நான் தச்சேன். உங்களுக்கும் ஒரு பால்காரருக்கும் இப்படி விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி? நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. பாவி, அவன் பாவி இல்லடி, பப்பாவி. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான் ஆயிடும். இப்ப பதில் என்ன பிரயோஜனம்? ஒரு அங்க இருக்கு. தம்பிக்கு பொண்ண பேஷா பிடிச்சு போச்சு. எந்த பொண்ணுங்க? விவரமா சொல்லுங்க. ஊருக்குள்ள விவகாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல என்ன விவகாரம் இருக்குதே? போன மாசம் பக்கத்து தெருவுல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க மாப்பிள்ளை பையன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்ட்டான். ஏன்? இவன் பொண்ணு பார்க்க போயிருக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா கணக்கு ஒடுக்கமா வந்து நின்று இருக்காங்க. சரி, அதுதான் பொண்ணு நீங்க நினைச்சுக்கிட்டான். மனவரையில பார்க்கும்போது பொண்ணு மாறி போச்சு. வாழ்ந்தா அந்த அம்மாவோட தான் வாழ்வேன், இல்லாட்டி மண்ணில விழுந்து மறிப்பேன் அப்படின்னு இவ்வளவு நீட்டத்துக்கு வசனம் பேசி விட்டான். அதனால்தான் முதலியார் சொன்னார், செட்டியார் வாழ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். கால நேரம் கிடையாது. இப்ப ஏன் இதெல்லாம்? என்னமா ஊர் கதையை பேசிட்டு இருக்காங்க? அதானே, ஊரு கதையை ஏன் பேசுறீங்க? நம்ம வீட்டு கதையை பேசுங்க. ஏன் தம்பி உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? உமா உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. இனிமே பேச வேண்டியதை பேசி முடிச்சிட வேண்டியதுதான். பேச வேண்டியது என்ன இருக்கு? பொண்ணுக்கு 10 சவரன் நகை போட்டுற வேண்டியது தானே. அப்படியே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. நான் ஹெட் மாஸ்டர், ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. கொஞ்சம் அடக்கி வைங்க. வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு பாத்துருங்களேன். சார், அதெல்லாம் முடியாது சார். தவணை முறையில ஒண்ணா வாங்கி தரேன். எப்படி? வீல் 1 மாசம், ஸ்டெப்னி 1 மாசம், ஹேண்டில் பேர் 1 மாசம், ஹாரன் 1 மாசம். இது என்னது பெருச்சம்பள வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிப்பட்டு வரும்? இருங்க. இத பாருங்க, பொண்ணை பிடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி?
நீங்க கேக்குறது நாங்க தரோம், ஆனா கொஞ்சம் நிதானமா தரோம். சரி வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கிற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார் இது? எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. செட்டியார வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம்தான். பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா. கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவன் கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஓய், உமக்கு வரதட்சணை கிடையாது, ஒண்ணு கிடையாது, எழுந்து போங்கடா. என்ன நீங்க ஏதோ சின்ன பையன் சொன்னா நான் அனுப்பிச்சுட்டேன். என்ன பண்றேன்? என்னது சாமி சின்ன பையனா? அவர் பெரிய சாமி. சாமியா இவனா? முதல் வாய் உங்க சம்சார வாயை அடைக்கி வைங்க. அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். என்ன செட்டியாரோட இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நல்லா இல்லாம ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே. நல்லா இருங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு? அவுத்து முடியா முண்டாவா போய் சொல்றியா? அரை வேட்டி அவுத்து விடுன்ற. இப்படியா வந்த? சுவாமி ஜெய் சுவாமி ஜெய். நான் திராட்சைங்க, நான் ஆப்பிளுங்க. சுவாமியை பார்க்கணுன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க வாங்க உட்காருங்க. செட்டியார் சொன்னாரு, இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தாரு. சரின்னு நாங்க பழ வகைகளோட ஏற்கனவே வந்திருக்காரு போல இருக்கு. மாலையெல்லாம் சாய் போட்டதை பார்த்தா தெரியுது. நாங்களும் வரலாம் நினைச்சோம், பழ விலையெல்லாம் ஏறி போட்டு இறங்கட்டும்னு பார்த்தோம். லேக்கில இறங்குறதா தெரியல, இறங்கிட்டு வந்துட்டோம். அதோட சாமி எங்க வர முடியுது? பொழுது விடிச்சா பொழுது போனா பூஜை புனஸ்காரம் பஜனை தூக்கம். எங்கெல்லாம் தூக்கம் வருது? காய்ச்சல் பட்டா தூக்கம் வருதா உங்களுக்கு? அந்த கவலை இந்த கவலை பத்தாவதுக்கு சொந்த கவலை இவ்வளவோ பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அந்த கவலை இந்த கவலை என்னன்னா, அந்த கவலை இந்த கவலைன்னா அதாவது இந்த குடும்ப கவலை, பொண்ணுல படிக்க வைக்க வேண்டிய கவலை, இந்த வேட்டி சட்டை இப்படி இல்லாம வர முடியுங்களா? அப்போ சொந்த கவலைனா எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கா? ஆமா சுவாமியோ, ஆமா. அதனாலதான் சாமி சபலத்துக்கு ஆசைப்பட்டு சம்சாரத்தை தொட்டா மோட்சத்துக்கே மோசமாயிடுமேன்னு தனித்தனியா ரூம்ல படுக்காம கும்பலா கூடத்திலேயே படுத்துக்கிறோம். பக்கத்துல யாராவது படுத்திருந்தா ஒரு பயம் வரும்ல சாமி. எப்படி எங்களுடைய முன்னெச்சரிக்கை? தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. எங்களுக்குள்ள போக்குவரத்து நடந்து பல காலம் ஆயிடுச்சு சாமி. அதைத்தான் தப்புன்னு சொல்றேன். சும்மா இருக்கிறது தப்பா சாமி? ஒரு வகையிலே அதுவும் தப்புதான். வாயை கட்டிக்கிட்டு வயசை எப்படி ரப்ப முடியும்? முடியாது சுவாமி. கோவிலை பூட்டி வச்சுட்டா சாமி எப்படி வரும், வரம் எப்படி தரும்? எது சாமி? விக்கிரகத்தையே பூஜை பண்ணாம வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம்ங்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதான் இருக்கு. இத்தனை நாளா நம்ம பொண்டாட்டிகள் அதை ஒழிச்சு வச்சுட்டு நம்மள டபாச்சிருக்காள். அதுதானே புதுசா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே. யோ, ஒண்ணு அவங்களா காட்டணும், இல்ல நாமளா கண்டுபிடிக்கணும். செட்டியாரை சேர்த்துக்கணும், அவர் பொண்டாட்டியை நாம விடக்கூடாது. காலம் கடந்து போச்சு. யாருக்கு சாமி? உங்களுக்கு. இனிமே சம்சாரம் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஏன்? வயசாகி போச்சு. ஏன் சாமி, சொர்க்கத்தை பாக்குறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நேரா பாண்டிச்சேரிக்கு போவோம். பாண்டிச்சேரியா? ஆமா.